அண்ணே என்னை நினச்சிக்கோங்கண்ணே, உங்களுக்கு காரியம் நடக்கும்போது என்னை நினச்சிக்கோங்கண்ணே கேட்குற உலகம். பாவம் கையேந்தியே பிழைக்கிற காலம் ஆயிடுச்சு. எத்தனையோ பேருடைய உதவியில் தான் நம்ம இன்னைக்கு பிழைக்க வேண்டியதாக இருக்குது. சிலரை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நினைத்தருளும் அப்படின்ற பதம் லூக்காவில் நம்ம திருடன் சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உங்கள் ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் சொல்லி கேட்குறான். எவ்வளோ பெரிய பயங்கரமான ஜெபம் பாருங்கள். நினச்சிருங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம கொஞ்சம் முன் வந்தோம்னா, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாயின்னு சொல்லி ஒரு பெரிய பங்களிப்பை ஆண்டவர் தருகிறார். நினச்சிருங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டோன்னா, அவர் நினைக்க முடியாத இடங்களை அல்லவில் என்னையும் உங்களையும் கொண்டு வச்சிருவார். அல்லேலூயா. நினைத்தருளும் என்ற பதத்திற்கு நீங்களும் நானும் சற்று விட்டு கொடுத்து கர்த்தரை பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம். ஜெபம்ன்றது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களை நினச்சிக்கங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன உடனே கண்ணு திறந்துச்சு. என்னை நினச்சிக்கங்க ஐயான்னு சொல்லி தாவீது கூப்பிட்ட உடனே அவருக்கு பெரிய காரியம் நடந்துச்சு. என்னை நினச்சிருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றதுக்கு உனக்கு மனசு வேணும், செய்கிறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது.